கடலூரில் தொடர் மழையால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணதாசன். கண்ணதாசன், விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்போது வரை பெய்து வருகிறது. கடலூர் மாவட்டத்திலும் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் தற்போது தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தொடர் மழையால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள குளம், குட்டைகள், ஆறு, ஏரிகள் நிரம்பி வருகின்றன. மேலும் கடலூர் மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த மழையால் கடலூரில் பல்வேறு பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக கடலூர் அருகே உள்ள கங்கனாங்குப்பம் பகுதியில் உள்ள பாபா நகர், MRK நகர் ஆகிய பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து தனி தீவு போல் காட்சியளிக்கின்றன. இந்த மக்கள் கூறுகையில் தங்கள் பகுதிகளில் பல வருடங்களாக மழைக்காலங்களில் இவ்வாறு மழைநீர் தேங்கி நின்று பெரும் அவதிக்கு உள்ளாகி வருவது வழக்கம். இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டால் தங்களுக்கு தற்காலிகமாக நீர் வெளியேற்றப்படும், ஆனால் மீண்டும் மீண்டும் அடுத்த மழைக்கு தண்ணீர் தேங்கி விடுகிறது என்று கூறுகின்றனர். அதனால் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் மழை நிரந்தர தீர்வாக வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என இந்த பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். கண்ணதாசன், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.